ஃப்ரெண்ட்ஸ், இது கிரிப்டோ பிகினர்ஸ் அப்படிங்கிற ஒரு நியூ சேனல். இந்த சேனலில் வந்து பார்த்தீங்கன்னா புதுசாக கிரிப்டோ மார்க்கெட்டில் வரவங்களுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு வந்து ஒரு ஐடியா இருக்காது. அதனால் இதில் வந்து எல்லா பேசிக் வீடியோஸும் வந்து இதில் நாங்கள் அப்லோட் பண்ணுறோம். பேசிக் வீடியோஸ்னு பார்த்தீங்கன்னா முதல் வர்றவங்க வந்து எந்த எக்ஸ்சேஞ்ச் யூஸ் பண்ணலாம், அதாவது ஐஎன்ஆரை எப்படி யூஎஸ்டிடியாக மாற்றி எப்படி நம்ம ட்ரேட் பண்ணுறது அப்படிங்கிறதான் பேசிக் ஐடியா இல்லாமல் இருப்பாங்க. ஏன்னா இப்போ பேசிக்காக பார்த்தீங்கன்னா முதல்ல நம்ம வந்து கிரிப்டோ ஃபீல்டு வந்து நான் வந்து ஸ்டார்ட் பண்ணும்போது சின்னதாட்டு தான் ஸ்டார்ட் பண்ணேன். ஸோ அதனால் யாரும் பயப்பட வேண்டாம். அதே போல் இதில் வந்து டெக்னிக்கல் அனாலிசிஸ் அப்படின்னா வந்து நிறைய சொல்லுவாங்க. அது கூட அதனால் நம்ம வந்து தெரிஞ்சுக்கிட வேண்டியதான். பட் வந்து 100% டெக்னிக்கல் அனாலிசிஸ் வச்சுமே வந்து மார்க்கெட் ஓடாது. நீங்கள் டெய்லியும் வந்து வாட்ச் பண்ணாலே போதும் என்ன நடக்குது அப்படின்னு. அதுலேயே உங்களுக்கு வந்து தெரியும். நம்ம பார்க்க போகிறது ஃபஸ்ட்டு வந்து இன்டர்நெட் எதில் நீங்கள் ட்ரேட் பண்ண போகிறலாம் அந்த எக்ஸ்சேஞ்சை எப்படி ஓப்பன் பண்ணுறது அப்படிங்கிற டீட்டெயில் பார்த்துட்டு நெக்ஸ்ட்டு வந்து இந்தியன் எக்ஸ்சேஞ்சிலேருந்து எப்படி டெபாசிட் பண்ணி உள்ளே கொண்டு வரது அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஆக்சுவலாக இதில் போடுற வீடியோஸ் நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கலாம் கிரிப்டோ மார்க்கெட்டில். பட் நான் இது போடுறதே வந்து புதுசாக வர்றவங்களுக்கு தான், வேறு யாருக்கும் இல்லை. புதுசாக வர்றவங்களுக்கு யாருக்கா ஒரு ஆளுக்கு யூஸ் ஆகும்னு நினைக்கிறேன். இது வந்து பைனான்ஸ் தான் வந்து நீங்கள் யார்கிட்ட கேட்டாலும் கிரிப்டோ ஃபீல்டில் இருக்கவங்க பெஸ்ட் எக்ஸ்சேஞ்சுன்னு சொல்லுவாங்க. அதோட லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். பைனான்ஸ் கிளிக் பண்ணிக்கோங்க. ஹோம் பேஜ் பார்த்தீங்கன்னா, அதாவது நீங்கள் எல்லாமே லாகின் பண்ணிங்கன்னா அது இப்படி தான் இருக்கும். லாகின் ஒன்றும் இல்லை, உங்கள் உள்ள மெயில் ஐடி கொடுங்க, இல்லை உங்கள் நம்பரை வச்சு லாகின் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா லாகின் உங்கள் நம்பரோ இல்லை மெயில் ஐடியோ வச்சு கொடுத்தீங்கன்னா அதில் ஓடிபின்னு வரும். ஓடிபி எப்போவுமே வந்து அதுவாக வராது. நீங்கள் சென்ட் ஓடிபின்னு கொடுத்தா தான் ஓடிபி நமக்கு வந்து ரிசீவ் ஆகும். அதை கொடுத்து நீங்கள் உள்ளே வந்தீங்கன்னா அதோட இன்டர்ஃபேஸ், அதாவது ஹோம் பேஜ் இப்படி தான் இருக்கும். மெயினாக பார்த்துக்கிட்டிங்கன்னா இதில் வந்து ஐஎன்ஆர் வச்சு நம்ம பண்ண முடியாது, யூஎஸ்டிடி வச்சு தான் பண்ண முடியும். ஓப்பன் பண்ணதும் இந்த லெஃப்ட் டாப் இருக்குது பார்த்தீங்களா, அதை நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்குன்னு ஒரு ஐடி நம்பர் இருக்கும். இது வந்து நம்ம சில டைம் ஏதாவது ஒரு இதில் வந்து ஏர் ட்ராப்ஸ்னால் வந்து கிளைம் பண்ணும்போது யூஸ் ஆகும். அதை வந்து நான் இனி வர போஸ்ட் பண்ணுற வீடியோஸ் நீங்கள் பார்க்கலாம். இதில் நீங்கள் ஓப்பன் பண்ணதும் இதில் செட்டிங்ஸில் போயிட்டு இந்த கரன்சின்னு இருக்குது பார்த்தீங்களா, இதை வந்து ஐஎன்ஆரில் மாற்றி வச்சுங்க. ஏன்னா பேசிக்கில் நீங்கள் ஐஎன்ஆரில் மாற்றினா தான் உங்களுக்கு தெரியும். நெக்ஸ்ட் வந்து இதில் வந்து பிடிசி பிட்காயினு, பிஎன்பி பியூஎஸ்டின்னு ஒன்று ஓடுதா. பிஎன்பிங்கிறது இதோட ஓன் கவர்னன்ஸ் டோக்கன். எந்த எக்ஸ்சேஞ்ச் எடுத்துக்கிட்டாலும் அவங்களுக்குன்னு ஓன் கவர்னன்ஸ் டோக்கன் அவங்க வச்சுருப்பாங்க. பிஎன்பிங்கிறது ஒரு முக்கியமான டோக்கன். பிடிசி அதுபோல் பிட்காயின், அதே போல் எத்தீரியம், இது பெரிய லெவலில் உள்ள கிரிப்டோ மாதிரி அப்படின்னு கூட வச்சுக்கலாம், சிம்பிளாக சொல்லலாம். நெக்ஸ்ட்டு பார்த்துக்கிட்டிங்கன்னா இதில் வந்து நீங்கள் வந்து நான் ட்ரேட் மட்டும் தான் பண்ண போகிறேன் அப்படின்னா கேஒய்சி வந்து கம்பல்சரி கிடையாது. பட் வந்து ஃப்யூச்சரில் நீங்கள் கேஒய்சி பண்ணால் தான் லான்ச் பேடுன்னு இன்னொன்று இருக்குது பார்த்தீங்களா, அதில் தான் இதை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா, லான்ச் பேடை கிளிக் பண்ணிங்கன்னா பைனான்ஸில் எந்த புது காயின் இறங்கினாலும் அது வந்து இதில் தான் லிஸ்டன் ஆகும். ஏன் வந்து கேஒய்சி பண்ணணுன்னு சொல்கிறேன்னா, இப்போ கூட நான் பண்ணும்போது ஒரு காயின் லிஸ்டன் ஆகிருக்குது. இப்போ வர காயினுக்கெலாம் லிஸ்டன் பண்ணுறதுன்னா நீங்கள் வந்து எக்ஸாம்பிள் நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த எம்சின்னு ஒரு காயின் இருக்குது பார்த்தீங்களா, இதே மாதிரி அது போட்டுருவாங்க, ஃபார்மிங் பீரியட்னு போட்டுருவாங்க. அதில் வந்து உங்கள்கிட்ட வந்து பியூஎஸ்டிங்கிறது யூஎஸ்டி மாதிரி ஸ்டேபிளான ஒரு காயின் தான். ஓகேவா, ஸ்டேபிளான ஒரு காயின் தான். அது வந்து ரொம்ப வேரியேஷன் ஆகுது. யூஎஸ்டிடி அதுக்கப்புறம் பியூஎஸ்டி அதுனா வந்து ரொம்ப வேரியேஷன் ஆகுது. கான்ஸ்டண்ட்டான ஒரு இது போல் 74 ரூபா 75 ரூபா 70 ரூபா அவ்வளோதான் இருக்கும். நீங்கள் அது வந்து பண்ண நான் வீடியோ போடும்போது பார்க்கும்போது தெரியும். பியூஎஸ்டி அதுக்கப்புறம் பிஎன்பி அவங்களோட சொந்த கவர்னன்ஸ் டோக்கன். இதெல்லாம் வந்து அவங்க லான்ச் பண்ணதுக்கு முன்னாடி ஒரு டைம் ஃப்ரேம் மாதிரி கொடுத்து அதில் நீங்கள் வந்து அவங்களோட காயினை ஸ்டாக் பண்ண, அதாவது உங்கள் வேலெட்டில் சும்மையாக வச்சுருப்பீங்க, அதை நீங்கள் ஸ்டாக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ரிவார்டு மாதிரி தருவாங்க. இந்த ஒரு இது பார்த்தீங்களா, இந்த எம்சி, நான் அது வந்து சும்மா உங்களுக்கு காட்டுறதுக்கு வேண்டி போட்டிருக்கிறேன், ரிவார்டு மாதிரி தருவாங்க. அப்போ வந்து இப்போ உள்ளதுக்குன்னா என்ன பண்ணுறேன், கேஒய்சி வந்து சிலது மஸ்ட்டுன்னு சொல்லி வச்சுருக்கிறாங்க. அதனால் நீங்கள் கேஒய்சி பண்ணலாம், இல்லைன்னா நான் ட்ரேட் மட்டும் தான் பண்ணுவேன் அப்படின்னா நீங்கள் பண்ணாண்டா. லான்ச் போர்டை பற்றி நான் தனியாக வீடியோ போடுறேன். அதுக்கப்புறம் இதில் மோரில் போனீங்கன்னா இதில் நிறையா ஆப்ஷன்ஸ் இருக்கும். வேலெட்டை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா இதை நான் வந்து என்னோட ஐ சிம்பிள் இருக்குது பார்த்தீங்களா, அதை நான் க்ளோஸ் பண்ணி வச்சுருக்கிறேன். ஏன்னா என்கிட்ட எவ்வளோ அமௌண்ட் இருக்குது என்ன எதுன்னு வந்து யாரும் காட்ட மாட்டாங்க. க்ளோஸ் பண்ணி வச்சுருக்கேன். ஓவருக்கு பார்த்தீங்கன்னா இப்படி தான் இருக்கும். நீங்கள் இதில் ஸ்பாட்டில் போனீங்கன்னா உங்கள்கிட்ட என்னென்ன காயின் இருக்குது அப்படிங்கிறது வந்து இதில் தான் காட்டும். அதுக்கப்புறம் பிஎன்எல், இது வந்து ப்ரோட்டோபோலியோ அப்படிம்பாங்க. இது வந்து ஒவ்வொரு நாள் அந்த காயின், அதாவது ஒவ்வொரு நாள் தொடங்க உங்களுக்கு எவ்வளோ ப்ராஃபிட்டில் இருக்குது எவ்வளோ லாஸில் இருக்குது அப்படிங்கிறத காட்டாதுன்னா நான் போக ஒரு வீடியோவில் சொல்கிறேன். நெக்ஸ்ட் இதில் மெயினாக பார்த்தீங்கன்னா இதில் நீங்கள் வந்து பைனான்ஸ் தான் இருக்கிறதுலே சேஃபு. அதில் வந்து ட்ரேட் பண்ணுங்கள். நான் ஆக்சுவலாக அதில் தான் பண்ணுறேன், அதனால் நான் அதை ரெஃபர் பண்ணுறேன்.
இதில் நீங்கள் மேலே பார்க்க வேண்டிய டெபாசிட்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது பார்த்தீங்களா, அதில் எப்படி இதில் காயினை கொண்டு வந்து எப்படி ட்ரேட் பண்ணுறதுன்னு இப்போ பார்க்க போகிறோம். போல் இதில் செக்யூரிட்டி இதனால் அதுவே கேட்கும். ஹைலி செக்யூர்டு இந்த பைனான்ஸ் ஆப் வந்து. நெக்ஸ்ட்டு இப்போ வந்து நம்ம இதுக்குள்ளே போயிடலாம். இப்போ வந்து நான் இதில் காயின் கொண்டு வரணும், ஏன்னா நம்மக்குள்ளே ஐஎன்ஆரை வந்து இவங்க எடுக்கவே இல்லை. இவங்க வந்து யூஎஸ்டிடி அப்படின்னு சொல்லிட்டு சில காயின்ஸ் யூஎஸ்டிடி வச்சு தான் முக்காசி பண்ணுவாங்க. பியூஎஸ்டி, அது யூஎஸ்டிடி பியூஎஸ்டினா வந்து ஒரு ட்ரேட் பண்ணதுக்கான ஒரு காயின் வச்சுக்கோங்களேன். 75 ரூபா, 76 ரூபா, 73 ரூபா அப்படிங்கிற மாதிரி நிறைய இருக்குது. ஆனால் இதை வச்சு தான் ட்ரேட் பண்ணுவோம். இந்த காயினை எப்படி கொண்டு வரலான்னு முதல்ல பார்த்துருவோம். நீங்கள் இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து காயின்டிசிஎக்ஸு, ஜியோடெக்ஸு இதெல்லாம் வந்து இந்தியன் எக்ஸ்சேஞ்சு. பைனான்ஸு, எம்இஎக்ஸி ப்ரோ, கூகாயின், ஹார்ட்பீடு, அதுக்கு ஒரு கேட் இதெல்லாம் வந்து இன்டர்நேஷ்னல் எக்ஸ்சேஞ்ச் வாங்க. முடிஞ்ச அளவு இந்தியன் எக்ஸ்சேஞ்சை காசு மாற்றுறது மட்டும் யூஸ் பண்ணுங்கள், மற்றபடி யூஸ் பண்ணாதீங்க. ஓகேவா? நெக்ஸ்ட்டு வந்து இதில் தான் நீங்கள் வந்து காயின்டிசிஎக்ஸ் இருக்குல்ல, அதில் தான் நான் வந்து காசு இப்போ வந்து எனக்கு ஐஎன்ஆராக மாற்றி நான் உள்ளே கொண்டு வந்துட்டுருக்கேன். அது எப்படின்னு நான் சொல்கிறேன். காயின்டிசிஎக்ஸை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. ஆக்சுவலாக நீங்கள் காயின்டிசிஎக்ஸை எதில் போய் லாகின் பண்ணால், க்ரோம் இருக்குது பார்த்தீங்களா, க்ரோம் ப்ரௌசர் இருக்குல்ல, அதில் போய்ட்டு காயின்டிசிஎக்ஸ்.com சைன்இன்னு கொடுத்தீங்கன்னா சைன்இன் அதில் பண்ணுங்கள். சில பல ப்ராப்ளங்களுக்கு வந்து வந்துச்சுனாலும் அதில் ஓகே ஆயிரும். அதே போல் கேஒய்சியும் அதுலேயும் நீங்கள் பண்ணுங்கள் மட்டுமா. கேஒய்சி வந்து இதில் மஸ்ட், அப்போ தான் நீங்கள் ஐஎன்ஆரை உள்ளே கொண்டு வர முடியும். இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த வந்து ஆப் ஓப்பன் பண்ணிங்கன்னா இப்படி தான் இருக்கும். இதில் லாகின் இருக்கும். லாகின் எப்பவும் போல் அதே மாதிரி கொடுத்துக்கிட்டு நீங்கள் கேஒய்சி வந்து அதுவே கேட்கும். அது எப்போ கேட்கும்னா ஃபண்டு நீங்கள் வந்து உள்ளே கொண்டு வரணும்னு கொடுத்தாலே அது கேஒய்சின்னு சொல்லி காட்டும். இல்லை மாற்றிக்கங்க. டெபாசிட்னு இருக்குது பார்த்தீங்களா, அதை கிளிக் பண்ணுங்கள். இதில் இந்தியன் ரூபின்னு இருக்குது பார்த்தீங்களா, அதை கிளிக் பண்ணுங்கள். இதில் வந்து உங்கள் அக்கௌண்ட் நம்பரு, நீங்கள் எவ்வளோ அமௌண்ட்டு, இப்போ எக்ஸாம்பிள் நான் கொடுக்குறேன் சும்மா. இதில் 300 தான் 100 தான் வந்து மினிமம். இதில் வந்து நான் இப்போ சும்மா 300ன்னு கொடுக்குறேன். எந்த அக்கௌண்ட் ஆட் பண்ணியோ அதை கன்ஃபார்ம் கொடுங்க, கன்டினியூ கொடுங்க. இதில் இப்போ என்ன ஆகுனா, சில டைம் முன்னாடி நான் ஸ்டார்ட் பண்ணும்போதுனா இதில் சில பேங்க் வந்து கொடுத்துருப்பாங்க. நான் கொடுத்துருவாங்க மோர் பேமெண்ட் ஆப்ஷன் வந்து நாங்கள் வந்து ஆட் பண்ணுறோன்னு சில பேங்க் கொடுத்துருப்பாங்க. அது மூலம் டெபாசிட் பண்ணிடுறேன். இப்போ என்ன பண்ணினா, மொபிவிக் வேலட் வழியாக வந்து காசு எடுக்கிற மாதிரி அவங்க ரெடி பண்ணி வச்சுருக்காங்க. அதுவும் ஒரு நல்ல ஆப்ஷன். மொபிவிக்குங்க இப்போ பேடிஎம் போல தான். அதை நீங்கள் வந்து இது பண்ணிக்கோங்க. அதில் அமௌண்ட்டை கொண்டு வாங்க. முதல்ல அளவு பேடிஎம் பேங்க் இருக்குது பார்த்தீங்க, பேங்க் அக்கௌண்ட், அதை ஆட் பண்ணுங்கள். ஏன்னா எனக்கு அப்போ தெரியாது, நான் உங்களுக்கு சொல்கிறேன். பேடிஎம் பேங்க் அக்கௌண்ட் ஆட் பண்ணுங்கள். பேடிஎம் பேங்க் அக்கௌண்ட் ஆட் பண்ணிங்கன்னா ஈஸியாக இருக்கும். நீங்கள் மணி கொண்டு வர அதிலேருந்து நீங்கள் மொபிக்கு கொண்டு வந்து அதிலேருந்து உள்ளே கொண்டு வந்துடலாம். இதை நீங்கள் கிளிக் பண்ணி உள்ளே போனீங்கன்னா அதுவே உங்களை வந்து கரெக்டாக அந்த இதுக்கு யூபிஐ ஐடி வச்சு கூப்பிட்டு போகும். அதுலேருந்து நீங்கள் காசு உள்ளே கொண்டு வந்துடலாம். ஐஎன்ஆர் கொண்டு வந்ததும் இதில் வந்து காசு காட்டும். இப்போ நீங்கள் என்ன பண்ணால் மார்க்கெட்டை கிளிக் பண்ணிக்கோங்க. இதில் வந்து ஐஎன்ஆர், இதில் யூஎஸ்டிடின்னு கொடுங்க. அப்படின்னு கொடுத்தீங்கன்னா யூஎஸ்டிடி பை ஐஎன்ஆர்ன்னு இருக்குது பார்த்தீங்களா, அதை கிளிக் பண்ணுங்கள். யூஎஸ்டிடி பை ஐஎன்ஆர் கிளிக் பண்ணிட்டு இதில் பைன்னு இருக்குது பார்த்தீங்களா, பை கொடுங்க. இது வந்து பேசிக்காக நீங்கள் எதில் பண்ணாலும் இப்படி தான். அதாவது இந்த இதனாலும் சரி, ட்ரேடுனாலும் சரி, அது இப்படி தான் வந்து நம்ம பண்ணணும். ஒன்றும் இல்லை. இதில் வந்து நீங்கள் எப்போவுமே ட்ரேடில் வந்து இதை வந்து ஞாபகப்படுத்திக்கங்க. பை பண்ணும்போது செல் பண்ணுற ரேட்டு இந்த கீழே இருக்குது பார்த்தீங்களா, இதுதான் செல் பண்ணுற 80.23 தான் லாஸ்ட்டு கம்மியாக அவங்க செல் பண்ண ரெடியாக இருக்காங்க. செல் பண்ணும்போது பை பண்ணுற ரேட்டை பார்க்கணும். 80.21 தான் அதிகமாக. இதை வந்து நீங்கள் மைண்டில் வச்சுக்கோங்க. எப்போவுமே பை பண்ணும்போது செல் பண்ணுற ரேட்டை பார்க்கணும், செல் பண்ணும்போது பை பண்ணுற ரேட்டை பார்க்கணும். ஓகேவா? அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. லிமிட்டு இதில் நீங்கள் சில இதில் பார்த்தீங்கன்னா இதில் லிமிட்டு மட்டும் தான் இருக்குது. சில மார்க்கெட் லிமிட் அப்படின்னா இருக்கும். அதுக்கு ஒரு தனி வீடியோ போடுறேன், எப்படி நீங்கள் வந்து பைனான்ஸில் ட்ரேட் பண்ணணுன்னு. இதில் வந்து எவ்வளவு குவான்டிட்டி யூஎஸ்டி அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும். இப்போ உங்களுக்கு ஒரு மினிமம் இதில் வந்து 10க்கு மேலே தான் கொடுக்கணும். எல்லாத்துலேயும் முக்கால்வாசி அதுதான் இருக்கும். எல்லாத்துலேயும் அதுதான் இருக்கும். மினிமம் 10க்கு மேலே தான் நீங்கள் கொடுக்கணும். இப்போ நான் 20ன்னு கொடுக்குறேன். 20ன்னு கொடுத்துட்டு இதில் என்ன ரேட்டு ஐஎன்ஆரில் வேணும்னு கேட்கும். 80.25 80. அப்போ வந்து உங்களுக்குலாம் அமௌண்ட் இதாகி நீங்கள் பை யூஎஸ்டி கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இதில் வந்து ஆர்டர் ஓப்பன் ஆர்டர்னு இருக்கா, இதில் காட்டும், இதில் ஃபில் ஆகிரும். இதில் மேலே ஒன்று நான் சொல்லிக்கிறேன். இதில் நீங்கள் பார்க்குற ரேட்டும் பைனான்ஸில் பார்க்குற ரேட்டும் வேரி ஆகும். ஏன்னா ஒவ்வொரு எக்ஸ்சேஞ்சிலையும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும். அது நீங்கள் வந்து இந்தியன் எக்ஸ்சேஞ்சில் ஒரு மாதிரி இருக்கும், இன்டர்நேஷ்னல் எக்ஸ்சேஞ்சில் ஒரு மாதிரி இருக்கும். சில இந்தியன் எக்ஸ்சேஞ்சில் அதிகமாக இருக்கும், இன்னொரு இந்தியன் எக்ஸ்சேஞ்சில் பார்த்தா அதில் வந்து ஒவ்வொரு ரேட் இருக்கும். இது வந்து முடிஞ்ச அளவு கம்மியான ரேட்டில் இருக்கும்போது வாங்கிக்கோங்க. இது கொஞ்சம் அதிகமாக இருக்குது இந்தியன் எக்ஸ்சேஞ்சில். சப்போஸ் இதை வந்து சில பேர் வாங்கிட்டு என்ன பண்ணுவாங்கன்னா அவங்க ட்ரேடில் போட்டு அதோட ப்ராஃபிட்டை பார்த்துப்பாங்க. நீங்கள் வந்து ஸ்டார்டிங்கில் ஆரம்பிக்கும் போது இது கம்மியான ரேட்டில் இருக்கும்போது வாங்குங்க. ஸ்ட்ரீட்டே உள்ளே கொண்டு வந்துடும். ஃபண்டுக்கு போங்க. ஃபண்டில் போய்ட்டு இந்த காயினை
பைனான்ஸ்க்கு நம்ம அனுப்பணும். நீங்கள் கேட்கலாம் நான் இதில் வச்சு ட்ரேட் பண்ணலாமே, நல்லா தெரிஞ்சுக்கோங்க. ஆக்சுவலாக பைனான்ஸில் எதுக்கு பண்ண சொல்கிறோன்னா, அதில் தான் வந்து மார்க்கெட் வந்து எப்படி மூவ் ஆகும்னா, சப்ளை டிமாண்டை பொறுத்து தான் மார்க்கெட்டே மூவ் ஆகும். அதில் வந்து பை அண்ட் செல்லர்ஸ் வந்து அதிகமாக இருப்பாங்க. இதில் என்ன நீங்கள் பார்த்தீங்கன்னா, பை பண்ணாலும் செல் பண்ணாலும் நீங்கள் போட்டிங்கன்னா உங்களோட அமௌண்ட் வந்து ஃபில் ஆகுது ரொம்ப நேரம் ஆகும். சப்ளை அண்டு டிமாண்டு தான் மார்க்கெட்டு. அதாவது விற்கிறவங்களும் வாங்குறவங்களும் அதிகமாக இருக்கணும். அப்போ தான் வந்து மார்க்கெட் மூவ் ஆகும். அதனால தான் வந்து பைனான்ஸில் பண்ண சொல்லுது. ஏன்னா யூஎஸ்டிடியை கொண்டு வந்துட்டிங்கன்னா இதில் வந்து அது தெரியும் நீங்கள் எவ்வளோ யூஎஸ்டிடி கொண்டு வரணும். இப்போ இதை வந்து பைனான்ஸ் நீங்கள் சென்ட் பண்ணணும். இதில் என்ன பண்ணணும்னா வித்ட்ரா ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. இதில் எதை வித்ட்ரா பண்ணணும்னு கேட்கும். இதில் சர்ச்சில் யூஎஸ்டிடின்னு கொடுங்க. அனுப்புறதுக்கு ஒவ்வொரு அட்ரஸ் இருக்கும். வேலட் அட்ரஸ்ஸு இஆர்சிங்கிறது எத்தீரியம் பார்த்தீங்களா, அதோட அட்ரஸ்ஸு. TRC20 அட்ரஸ் உண்டு. பைனான்ஸில் PEP20 அட்ரஸ் உண்டு. TRC20 அட்ரஸ் உண்டு. 20 USDT ஃபீஸ் கொடுக்கணும். அதுக்கப்புறம் TRC20 தான் முக்கால்வாசி அனுப்புவாங்க. அங்கே தான் வந்து ஃபீஸ் கம்மி. நீங்கள் இதில் TRC20 கிளிக் பண்ணிக்கங்க. USDT அனுப்புறதுக்கு இதில் அட்ரஸ்ன்னு கேட்டிருக்கு பார்த்தீங்களா, அது அனுப்பிச்சு போயிட்டு இதில் டெபாசிட்னு இருக்குது பார்த்தீங்களா, அதை கிளிக் பண்ணிக்கங்க. கிளிக் பண்ணோன்னா அதுலேயும் கேட்குங்க இதுன்னு USDT கொடுத்துக்கோங்க. இதில் வரும், இந்த வருது பார்த்தீங்களா, நிறைய வரும். சொல்லானா இதெல்லாம் வந்து இப்போ வந்து ஒரு வேலெட், அதாவது நம்ம அட்ரஸ் இந்த காசு எக்ஸ்சேஞ்ச் அவங்கவுங்க ஓன் வேலெட்டை மாற்றுறதுக்கும் இதை மாற்றுறதுக்கும் கொண்டு வந்தது. இதில் TRC20 இருக்கா, அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டு இதில் வேலெட் அட்ரஸ்ன்னு இருக்குது பார்த்தீங்களா, இதை காப்பி பண்ணிக்கோங்க. ஆக்சுவலாக இதில் ஏதாவது நீங்கள் தப்பு பண்ணிங்கன்னா உங்கள் அமௌண்ட்டு வேறு எங்கேயாவது போயிடும். அது எங்கே போகுன்னா தெரியாது, வேறு எங்கேயாவது கண்டுபிடிக்க ரொம்ப கஷ்டம். அதுக்கப்புறம் நேரங்க வாங்க. நேரங்க வந்துட்டு இதில் பேஸ்ட்டு கொடுங்க. பேஸ்ட்டு கொடுத்துட்டு இதில் எவ்வளோ இருக்கோ அந்த அமௌண்ட்டை கொடுக்கணும். இதில் வித்ட்ராவல் பாஸ்வேர்டு இருக்குது பார்த்தீங்களா, அது நீங்கள் KYC பண்ணும்போது அதுவே வித்ட்ராவல் பாஸ்வேர்டு கேட்டிருக்கும். அது வந்து வித்ட்ராவல் பாஸ்வேர்டு நீங்கள் முதல் தடவை பண்ணும்போது 24 ஹவர்ஸ் மேலே தான் வித்ட்ராவல், அதாவது இங்கேருந்து காசு அனுப்புறது எல்லாமே பண்ண முடியும். அந்த பாஸ்வேர்டை கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு OTP வரும் உங்கள் நம்பருக்கோ இல்லை மெயிலுக்கோ. அதை நீங்கள் கொடுத்துட்டு சென்ட் கொடுத்தீங்கன்னா ஒரு 10 நிமிஷத்தில் இல்லைன்னா ஒரு 5 செகண்ட்ஸில் இந்த இதுக்கு வேலெட்டுக்கு அமௌண்ட்டு வந்துடும். நான் பைனான்ஸ் தான் பண்ணுறேன். அது போக நீங்கள் வேறு யாராவது நல்ல ஏதாவது எக்ஸ்சேஞ்ச் சொன்னாலும் அதுலேயும் ட்ரை பண்ணுங்கள். அதுலேயும் இதே கான்செப்ட் தான். ஓகே, கிரிப்டோவில் ஸ்டார்டிங்கில் வரவங்களுக்கு இதுதான் பேசிக்கு. அதாவது நான் யூஸ் பண்ணுறதை நான் சொல்லிட்டேன். அதே போல் Coindcx ஜியோடெஸும் இருக்குது, அதுவும் யூஸ் பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட் வந்து ஏர் ட்ராப்ஸு, இந்த லான்ச் பேடு, இந்த காயின் மார்க்கெட் கேப்பில் எப்படி காசு இது பண்ணுறது, இதெல்லாம் வந்து ஸ்டார்டிங் ஸ்டேஜ். அதெல்லாம் வந்து நான் வீடியோ சின்ன சின்னதாக போடுறேன். த்ரஸ்ட் வாலெட்டில் எப்படி, த்ரஸ்ட் வாலெட்டுன்னு ஒரு பேங்க் மாதிரி, அதில் எப்படி காயினை வந்து ஹோல்டு பண்ணுறது, அதிலேருந்து எப்படி நெக்ஸ்ட்டு வந்து Coindcx ஸ்வாப்பில் யூஸ் பண்ணுறது அப்படின்ட்டு எல்லா வீடியோஸும் எல்லா சேனல்லையும் இருக்குது. பட் வந்து நான் எப்படி யூஸ் பண்ணேன் அப்படிங்கிறத நான் போஸ்ட் பண்ணிட்டு தான் இருப்பேன். யாருக்கா யூஸ் ஆகும்னு நான் நம்புகிறேன். ஓகே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். பை.